உன் சுய புத்தியில சாயாத. உனக்குன்னு ஒரு கர்த்தர் இருக்கிறார், உனக்குன்னு ஒரு பைபிள் இருக்கு, உனக்குன்னு ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான். சுய புத்தியில சாயாத. நீ பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம், நீ ஒருவேளை ஆண்டவருடைய வெளிப்பாடை பெறுகிறவர்களா இருக்கலாம், நீ ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் நீ அதாவது தேவனுக்கு பிரியமான பிள்ளையா இருக்கலாம். ஆனாலும் உன் சுய புத்தியில சாயாத. நீ சுய புத்தியில சாய்ந்தா எப்பொழுது சாத்தான் கண்ணி வைப்பான் என்று தெரியாது. சுய புத்தியில சாயாத. வாசி, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு. கர்த்தரிடத்தில் எப்படி நம்பிக்கை இருப்ப? வசனத்தை படி. யாரிடம் எப்படி பேசணும், யாரிடம் என்ன பேசணும், யாரிடம் எதை கூறணும் என்கிற பயபக்தி உண்டாகும். தன் புத்தியில சாய்ந்து நான் செய்கிறது தான் சரி, நான் செய்கிறது தான் ரைட்டு என்று நம்முடைய இருதயத்தில் நான் என்கிற ஆங்காரம் வராது இருக்கணும்.